Hi friends, welcome to Madhu Tips. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான டெலிஷியஸான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குயிக் அண்ட் ஈஸி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க வரோம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே சீஸியா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யறதுக்கு 1/2 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படினா நீங்க கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பட்டர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ளேவர் இதில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போது இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி பூரிக்கு எப்படி பிசையோமோ அந்த கன்சிஸ்டன்சியில் மாவு பிசைஞ்சிக்கோங்க. நான் எடுத்திருக்க 1/2 கப் மாவுக்கு ஒரு 8லேருந்து 7 பீஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது பொறுத்து நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டு போட்டு ஒரு 1/2 hour மூடி வச்சிடலாம். அப்போ நமக்கு மாவு இன்னும் கொஞ்சம் உப்பி வரும். இப்போது 1/2 hourக்கு அப்புறமா மைதா மாவை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம திரட்டும் போது மாவு நமக்கு ஒட்டாமல் அழகாக வரும். இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அதை 2 சைட்லேயும் இந்த மாதிரி கொஞ்சம் மைதா மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம திரட்டலாம். இதை பார்த்திங்கன்னா பூரி இதுக்கு நம்ம எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்க வேண்டாம், இல்லை பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு தடியாகவும் இருக்க வேண்டாம். மீடியமான இதில் திரட்டிக்கோங்க. இப்போ வீட்டில் சில்வர் டப்பா மூடி இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இப்போ அதை பார்த்திங்கன்னா இந்த மாவில் வச்சு நல்லா அழுத்தி இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு நம்ம இப்போ இந்த ரவுண்ட் ஸ்லைஸை எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்க இந்த மாவில் இதே மாதிரி வச்சு இன்னொரு ஸ்லைஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு மாவில் எத்தனை ஸ்லைஸ் வருதோ அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் மில்கி மிஸ்டில் இருக்க இந்த சீஸ் க்யூப் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் இதை தான் வாங்கியிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த சில்வர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் 3 இதுவாக அந்த சீஸ் க்யூபை டிவைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நான் இன்றைக்கி பண்ணுறதுக்கு ஒரு 2-3 சீஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா சீஸ் க்யூப்ஸும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டு போட்டு வச்சல, ஸோ அந்த ஸ்லைஸும் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெக்டாங்குலர் சீஸ் க்யூபை வச்சுட்டு இப்போ இதை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு ஃபோக் எடுத்து அந்த ஃபோக்கை எல்லா சைடுமே நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். ப்ளஸ் சீஸ் ஓப்பன் ஆகாத மாதிரி ஒரு நல்ல ஸ்டஃபிங் மாதிரியும் இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெக்டாங்குலர் சீஸ் க்யூபை கார்னரில் வச்சுட்டு இப்போ இதை லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க. கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை பேக் சைடில் திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு 2 சைடும் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுடுங்க. இப்போது இதை நம்ம திருப்பி ஃப்ரண்ட் சைடில் டர்ன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் இப்போ இதை டர்ன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோக் எடுத்து 2 சைடும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஸ்டஃபிங் கரெக்டாக ஆகிடும். நமக்கு ஓப்பன் ஆகாமல். இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஷேப் பார்க்க கொள்ளுக்கட்டை மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம கிட்ஸுக்காகவே ஸ்பெஷலாக பண்ண இந்த சாக்லேட் ஷேப்பை போட்டு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த சீஸ் அப்படியே இதுலேருந்து மெல்ட் ஆகும். ஸோ இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்ஸ்டன்ட் அண்ட் குயிக்கான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த சாஸோடு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதோட ஸ்லைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.